இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புணர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புணர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, மனுவாகுமா, துயர் மாறுமா. நிலை மாறுமே, கரம் சேருமே, மனுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புணர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். பாடும் தேனும் பொழிந்திடுமே, காணான் கனவு பலித்திடுமே. பாறை தண்ணீர் சுரந்திடுமே, மன்னா நமது கரை தருமே. பாலை நிலங்கள் யாவும் இனி பசுமை நிலங்களாகும். பாறை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிலங்களாகும். விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புணர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை புனித மரியாவின் பெரும் கோயில் நேர்ந்தளிப்பு விழாவினை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. அவர் லேடி ஆஃப் ஸ்னோ என்று அழைக்கப்படுகின்ற பனிமய மாதாவினுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். தமிழகத்திலும் முத்துநகர் என்று அழைக்கப்படுகின்ற தூத்துக்குடியில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாக தூய பனிமய மாதாவினுடைய திருத்தலம் அமைந்திருக்கிறது. அங்கிருக்கிற மீனவர்கள், ஏராளமான பிற மதத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் எந்தவித பாகுபாடுமின்றி எல்லோருமாய் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்டு வந்து தூய பனிமய மாதாவை தரிசிக்கின்ற அந்த அன்னையினுடைய புகழை பெற்று கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்கிற சாட்சிகளாக இருக்கிறார்கள். நாமும் கூட இந்த விழாவில் பங்கெடுப்பதன் வழியாக அன்னையினுடைய பேரருளை பெற்றுக்கொள்ள, அந்த தேவத்தாயினுடைய பரிந்துரையால் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க நம் ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். தேவத்தாய் தூய பனிமய மாதாவினுடைய அடைக்கலத்தை வேண்டி செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய ஆண்டவரே, உம்மடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் ஆயத்தமாய் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பிருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். ஆண்டவன் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக. பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 27 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதமான நாள், சிறப்பான நாள். தூய பணிமய மாதாவை நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகிற இந்த நாளில் அந்த தேவத்தாயினுடைய பரிந்துரையை வேண்டி ஜெபிக்கிற நாள். ஏராளமான பக்தர்கள், விசுவாசிகள் தூத்துக்குடி பணிமய மாதாவினுடைய திருத்தலத்தை நோக்கி படையெடுத்து வருகிற வேளையில் அங்கு வருகிற எல்லா பக்தர்களுடைய குறைகளை களைகின்ற, வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற, மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்கிற அற்புத தாயாக தூய பணிமய மாதா இருக்கிறார். மகனே, மகளே, இன்று இந்த தேவத்தாயிடத்தில் நீ என்ன பரிந்துரைக்காக வேண்டி ஜெபிக்கிறாய்? உன் மகனுக்காகவா, உன் மகளுக்காகவா, உன் கணவனுக்காகவா, உன் மனைவிக்காகவா, உன் தொழிலுக்காகவா, உன் வியாபாரத்திற்காகவா, உன் பயணத்திற்காகவா? எதற்காக இந்த தேவத்தாயிடத்தில் நீ ஒரு விண்ணப்பம் செய்கிறாய்? இதோ இந்த திருப்பலியின் வழியாக அன்னை மரியாள் தூய பணிமய மாதா நம் ஒவ்வொருவருக்காக தன் மகனிடத்தில் பரிந்து பேசப் போகிறார். எப்படி கானாவூர் திருமணத்தில் பரிந்து பேசினாரோ அதே பரிந்துரையின் தாய் நம் ஒவ்வொருவருக்காக இத்திருப்பலியில் பரிந்துரைக்க இருக்கிறார். எனவே பக்தியோடு அந்த தாயினுடைய இரக்கத்திற்காக வேண்டி மன்றாடுவோம், அவரிடத்தில் சரணாகதியாகுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு அற்புதத்தை, நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு புதுமையை, நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு இந்த திருப்பலியின் வழியாக நாம் அவருக்கு ஒரு சாட்சியாக மாறக்கூடிய வல்லமையை தரப்போகிறார். அதற்காக கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி சொல்லி இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம். இந்த மறை உரையை கேட்க நம் செவிகளையும் இதயத்தையும் திறப்போம். ஆமென். கன்னிமரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒருபோதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தியுள்ளார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் தூய பணிமய மாதாவினுடைய பெருவிழாவில் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தூய பணிமய மாதாவினுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். தூய பணிமய மாதாவினுடைய பெயருக்கு பின்னால் 3 மிகப்பெரிய மகத்தான உண்மைகள் அடங்கியிருக்கிறது. முதலாவது, தாயின் இரக்கம். தூய பணிமய மாதா என்றாலே தாயினுடைய இரக்கம்
அதில் வெளிப்படுகிறது. பாவிகளுக்காக பரிந்துரைக்கிற அன்னையாக தூய பனிமய மாதா இருக்கிறார். எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 18வது இறை வார்த்தையில், உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாயிருக்கின்றன, எனினும் உறைந்த பனிபோல் அவை வெண்மையாகும் என்று உரைக்கிறது. ரோமை நகரில் கிபி 352 அது ஒரு கோடை காலம். அந்த கோடை காலத்தில் ஜோவானி என்கிற ஒரு செல்வந்தருக்கு அன்னை மரியாளினுடைய காட்சி வெளிப்படுகிறது. என்ன காட்சி? அருகில் இருக்கின்ற அந்த மலைக்கு நீ செல்ல வேண்டும், அங்கு நான் உனக்கு ஓர் அடையாளத்தை வெளிப்படுத்துவேன். இந்த காட்சியை அவர் கண்டவுடனே அவருக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படுகிறது. அந்த இடத்தில் விரைவாக ஓடி அது என்ன அடையாளம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு செல்லுகிற போதுதான் கோடை காலத்தில் அந்த இடத்தில் வெண்மையான ஒரு பனிமூட்டம் சூழ்ந்திருப்பதை கண்டு வியந்து போகிறான். அந்த இடத்தில்தான் அன்னை மரியாளுக்கென்று ஒரு திருக்கோவில் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற வெளிப்பாடு அருளப்படுகிறது. இந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு, இந்த காட்சியை தன் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு திருத்தந்தையை சந்திப்பதற்காக போகிறார் இந்த செல்வ பிரபு. அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த லிபேரியுஸ் அவர்கள் இதை கேட்டவுடனே மிக வியப்புடன் அவருக்கு அதே நாளில் கனவில் காட்சியை தருகின்ற அன்னை மரியாள் இதே அடையாளத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். இதனால் வியந்து போன திருத்தந்தை அவர்கள் அந்த இடத்தில் ஒரு பேராலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என உறுதி பூண்டு அன்னை மரியாளுக்கென்று அந்த பேராலயமானது நேர்ந்தளிக்கப்பட்ட நாள்தான் இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி. என் அன்பிற்குரியவர்களே, ரோம் நகரில் பனி பெய்த அந்த இடத்தில் ஒரு மிக பெரும் பசிலிக்கா உருவாகி இருக்கிறது. பனி என்றாலே தூய்மை, குளிர்ச்சி, பாவத்தை கழுவுவதின் அடையாளம். தூத்துக்குடியில் கடல் கொந்தளிப்பிலிருந்து மீனவர்களை காப்பாற்றிய தூய பனிமய மாதா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான அழுக்குகளிலிருந்து, கரைகளிலிருந்து, பாவ கரைகளிலிருந்து அவர் நம்மை தூய்மைப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை அழைத்து செல்லுகிற பரிந்துரையாளராக அன்னை மரியாள் இருக்கிறார். எனவேதான் தூய பனிமய மாதாவை இரக்கத்தின் தாய் என்று நாம் அழைக்கிறோம். இரண்டாவது, கீழ்ப்படிதலும் விசுவாசமும். அடையாளத்தை நம்பிய பனி போன்ற ஒரு எளிமை. திருத்தந்தைக்கும் ஒரு செல்வந்தருக்கும் ஒரே இரவில் காட்சி தருகிற அன்னை மரியாள் ஆகஸ்ட் மாதத்தில் பனி பெய்யும் என்கிற அடையாளத்தை குறித்து காட்டுகிறார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது இறை வார்த்தையில், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தருகிற முதல் பாடம் என்பது கீழ்ப்படிதல் தான். பனி பெய்யுமா என்று கேட்காமல், அந்த இடத்தில் கோடை காலத்திலும் பனி பெய்யுமா என்று கேட்காமல், ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும் என்று கீழ்ப்படிவதே மிகச்சிறந்த விசுவாசம். மிகச்சிறந்த ஒரு விசுவாசம். நம்முடைய குடும்பத்திலும் கூட சில நேரங்களில் இது நடக்காது, நிச்சயமாய் இது ஆகவே ஆகாது என்று சொல்லி பல நேரங்களில் நாமும் விசுவாசத்தை விட்டுருவோம், நம்பிக்கையை கைவிட்டு விடுவோம். ஆண்டவருடைய வல்லமை இருந்தால், சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் ஆக இயலாத, முடியாது என்று சொன்ன எல்லாமும் நம் வாழ்க்கையில் நடக்கும். கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதலும் விசுவாசமும் இருந்தால்
நாம் நினைத்த காரியத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக பரிந்துரை செய்கிறார் தூய பணிமய மாதா. மூன்றாவது, தாயினுடைய பாதுகாப்பு. தூய பணிமய மாதாவினுடைய பாதுகாப்பு எதற்காக? இனம், மதம், மொழி எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கு தூத்துக்குடியில் அவ்வளவு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி வருகிறார்கள். ஏன்? என்ன காரணம்? எவ்வளவோ பெரிய பிரசங்கிகள் எல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவோ பெரிய நற்செய்தியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் பெரும் பெரும் திரளான கூட்டத்தை கூடுகிறார்கள். நற்செய்தி பெருவிழா, அபிஷேக திருவிழா, அற்புதத்தின் நாள் என்றெல்லாம் சொல்லி அழைப்பு கொடுக்கிறார்கள். ஆனாலும் தேவ தாயினுடைய திருத்தலங்களுக்கு கூடுகிற பக்தர்களை விட நிச்சயமாக அங்கு ஒருபோதும் கூடுவதில்லை. அன்னை மரியாளினுடைய அழைப்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் என்பது அத்தகைய சிறந்ததாக இருக்கிறது. தூத்துக்குடி கடல் தாய் என்றே பணிமய மாதா அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் புயல், சுனாமி போன்றவை அந்த கடல் பகுதிகளில் அடிக்கடி ஏற்படுவதுண்டு. மீன்பிடிக்க போகும்போது இப்படிப்பட்ட ஆபத்துகள் நிச்சயமாய் நிறைந்திருக்கும். ஆனால் பணிமய மாதாவே அவர்களை காப்பாற்றி பத்திரமாய் வாழச் செய்கிறார். கோடை வெப்பத்திலும் கூட இந்த ஆலயம் மிக மிக குளிர்ச்சியாக காணப்படுமா. இதற்கென்று அற்புதமான ஒரு வரலாறு இருக்கிறது. 1535 ஆண்டில் இந்த ஆலயம் முதலில் ஒரு சிறிய ஆலயமாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய முயற்சி. போர்ச்சுகீசியர்களுடைய வருகை, அவர்கள் கப்பலில் பயணம் செய்கிற போது அந்த கப்பல் உடைகின்ற தருணத்தில் ஒரு பெண்ணினுடைய காட்சியானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியினுடைய அடையாளமாக அவர்கள் கரைக்கு வந்து சேர்ந்தவுடனே ஒரு சிலுவையை அடையாளமாக முதலில் நட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு 1582 தான் அந்த இடத்தில் ஒரு சிறிய ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார். யாருங்க? அங்க இருக்கிற மீனவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று போர்ச்சுகீசியர்களால் அது முதலில் கட்டப்பட்டிருக்கிறது. பணிமய மாதாவினுடைய சுரூபம் அந்த ஆலயத்தில் 1582 வைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த இடம் மிகவும் புகழ்பெற்றதாக, பிரசித்தி பெற்ற பேராலயமாக வருவதற்கு மிகச்சிறந்த காரணமாக இருந்தவர்தான் அங்கு பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை விஜுலூஸ் மான்சி என்பவர். விஜுலூஸ் மான்சி அவர் பல போராட்டங்களுக்கு மத்தியில், சவால்களுக்கு மத்தியில், டச்சுக்காரர்களுடைய அழிப்பு அடக்குமுறைகளுக்கெல்லாம் மீறி தூய பணிமய மாதாவின் மீது மிகுந்த நம்பிக்கை விசுவாசமும் கொண்டிருந்தார். அப்படிதான் அவருடைய அறையில அந்த சுருமம் பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருந்த தருணத்தில் அடைமழை பெய்திருக்கிறது. இப்ப நான் இந்த மறைவுரையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது கூட அடைமழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, அப்படிதான் அந்த குருவானவருடைய இல்லத்திற்குள் அடைமழை பெய்ய தொடங்கிய உடனே அங்கிருந்த அந்த சுரூபமானது உடைந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய இடியின் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அங்க உள்ள இருந்த எல்லா படங்களும் சிதறி போயிருந்த நிலையில் அந்த குருவானவரும் மயக்கமுற்று கீழே விழுந்திருக்கிறார். ஆனால் அதிகாலை பொழுதினில் எல்லாம் சிதறி கிடந்த போதும் கூட தூய பணிமய மாதாவினுடைய சுரூபம் மட்டும் எவ்வித பாதிப்பும் இன்றி அந்த முகத்தில் மட்டும் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சுரூபம் பத்திரமா இருந்ததின் பேரில் அன்னை மரியாளுடைய அற்புதத்தை, காட்சியை அந்த பங்கு தந்தையும் அங்கிருந்த எல்லா மக்களும் கண்டுணர்ந்திருக்கிறார். அதன் பேரிலேயே பிரியமானவர்களே, அருட்தந்தை விஜுலூஸ் மான்சி அவர்கள் 17ஆம் நூற்றாண்டில் 1713 ஆண்டு மிக பெரும் ஒரு ஆலயமாக அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார். 1982 திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்த ஆலயத்தை மைனர் பெசிலிக்காவாக உயர்த்தி இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி மிக பெரும் கொண்டாட்டமாக திருவிழா ஏறெடுக்கப்படுகிறது. பல லட்சக்கணக்கில் மக்கள், பக்தர்கள் ஒன்றாக கூடி வந்து அன்னையினுடைய தேரை இழுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, திருப்பாடல் 91:4 இறைவார்த்தை சொல்கிறது, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர்.
தம் சிறகுகளால் அவர் உம்மை அரவணைக்கின்றார். ஆம், இன்றைய நம்முடைய வாழ்க்கையில் கூட பல கஷ்டங்கள், நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள், நோய்கள், குடும்ப சுமைகள் இருக்கிறது. இந்த தேவத்தாய் தூய பனிமய மாதா தன் மேல் உடையினுடைய போர்வையால் நம்மை அணைத்து அரவணைத்து நம்மை பாதுகாக்கிறாள். நம் தேவையை நிவர்த்தி செய்கிறாள், நமக்கு குளிர்ச்சி ஊட்டுகிறாள். அந்த பனிமய தாயிடத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தவர்களாய் ஆண்டவருடைய நல்லாசிரை பெற்று அவரின் சாட்சிகளாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் செபிப்போம். ஆமீன். படைத்தாய் அழகு உலகம், புது படைப்பாய் மாற செய்தார். கொடுத்தாய் உன்னை முழுவதும் உலகம் மீட்பு அடைய. அழைத்தாய் எம்மை தினமும் உன் கரத்தினை இணைந்து எம்மையை இழந்து கமப்புடன் தருகின்றோ. கனிவுடன் ஏற்றிடுவாய். தினம் தினம் தன்னையை தந்திடும் என்னுயிரான இயேசுவே. விதம் நினைத்துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன் பலி பொருளாய். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன் பலி பொருளாய். தினம் தினம் தன்னையே தந்திடும் என்னுயிரான இயேசுவே. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயான தூய பனிமய மாதாவினுடைய விழாவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருட்துணையினால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய பனிமய மாதாவினுடைய விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி
தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தூய பனிமய மாதாவினுடைய பெருவிழாவை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில்தான் இந்த பலிப்பீடத்தில் ஆண்டவருடைய கல்வாரியை நினைவு கூறும் பொருட்டு அவருடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பிரசன்னமாக அனுபவிக்கின்ற நேரம், இறை அனுபவத்தின் தருணம், நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்தி இணைக்கின்ற தருணம் இது. நமக்கென்று எவ்வளவோ ஏக்கங்கள், கவலைகள், நமக்கென்று எவ்வளவோ ஆசைகள், இன்னும் நிறைவேறவில்லையே என்று காத்திருக்கின்ற தேவைகள், இப்படி எவ்வளவோ இருந்தாலும் கூட தூய பனிமய மாதாவினுடைய பரிந்துரை இந்த நேரத்தில், இந்த நொடிப்பொழுதில், என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவருக்காக, நீங்கள் வேண்டி ஜெபிக்கிற ஜெபத்திற்காக, உங்களின் மன்றாட்டிற்காக, உங்களின் தேவைக்காக இந்த தேவத்தாய் இந்த பலிபீடத்தின் முன்பாக முழந்தாளிட்டிருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அன்னை மரியாளிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற இவ்வேளையில் அந்த தேவத்தாயினுடைய பரிந்துரையால் ஆண்டவருடைய பேராசீர்வாதத்தை, அருளை பெற்றுக்கொள்ள முழுமையாய் இவ்வேளையில் நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்ட எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, தூய பணிமய மாதாவினுடைய திருத்தலத்தை அண்டி வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் சிறப்பாக இன்று நீர் ஆசிர்வதிப்பீராக. அந்த அன்னையின் மீது கொண்ட நம்பிக்கையினால் அந்த தேவத்தாய் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டாள், தன் இறைமகன் இயேசுவிடத்தில் எனக்காக பரிந்து பேசுவார் என்கிற நம்பிக்கையோடு ஓடோடி வருகிற ஒவ்வொருவருடைய தேவையையும் உணர்ந்து, ஆண்டவரே, அவர்களுக்கு குழந்தை பாக்கியமா, திருமண வரனா, கடன் பிரச்சனைகள் நீங்க வேண்டுமா, குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் விலக வேண்டுமா, ஒற்றுமை சமாதானம் அன்பு பெருக வேண்டுமா, அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் அள்ளித்தரும் பொருட்டு அந்த தேவத்தாயினுடைய எல்லா பரிந்துரையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உயிர் தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு வீரை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம்
துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தூய பணிமய மாதாவினுடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமனதோடு நம் ஒவ்வொருவருக்கும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமாதானத்தை தருகிறார். பெற்று ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா.
நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயாகி தூய பணிமய மாதாவினுடைய விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தூய பணிமய மாதாவின் பரிந்துரையால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்லாசீரை பெற்ற மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வையகராணியே, பார்ப்போற்றும் தாயே, வங்கக் கடலோரம் வாழ்பவளே, பணிமய தாயே. வையகராணியே, பார்ப்போற்றும் தாயே, வங்கக் கடலோரம் வாழ்பவளே, பணிமய தாயே. வாழ்க வாழ்க வையகராணியே, வாழ்க வாழ்க வையகராணியே. அமைதியின் அரசியே, அகிலம் வாழ்பவளே, இரக்கத்தின் இமயமே, இதயம் வாழ்பவளே. அமைதியின் அரசியே, அகிலம் வாழ்பவளே, இரக்கத்தின் இமயமே, இதயம் வாழ்பவளே. வான் தந்தை தேற்றதும் உனையல்லவா, இறையேசு தவழ்ந்ததும் உனிலல்லவா. வான் தந்தை தேற்றதும் உனையல்லவா, இறையேசு தவழ்ந்ததும் உனிலல்லவா. என்னுள்ளம் என்னாலும் உனதல்லவா, என் தாயும் நீ அல்லவா. வாழ்க வாழ்க வையகராணியே, வாழ்க வாழ்க வையகராணியே. வையகராணியே, பார்ப்போற்றும் தாயே,
வங்கக் கடலோரம் வாழ்பவரே